திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது? ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது. எந்த ராசிக்கு நல்லா இருக்குது, எந்த ராசிக்கு சரியில்லை, யார் கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது, எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 கும்பம். ஏன்னா சனி சுக்கிரன் சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக சனி சுக்கிரன் பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்த மாதத்தில் ஒன்று நடக்கும். இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோசித்தம், அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது கும்பம், துலாம், அதே மாதிரி மிதுனம், இந்த 3 ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும். பெரிய சந்தோஷம் ஏற்படும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும், நிறைய பேருக்கு காதல் கைகூடும், நிறைய அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன், பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும், பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ கிளாஸில் இருக்கிறது மேஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம், அதுக்கப்புறம் தனுசு. இந்த 3 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்கும் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல பண வரவுகள், தீர்க்கமான வெற்றி, வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம், அதுக்கப்புறம் மீனம். அந்த 2 ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பெயர்ச்சி அடைகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு, மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு, ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி கோவில்களெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய, அனாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பசங்களுக்கு பெரிய யோகம். ஆண் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய யோகம், மன திருப்தி, பெரிய சந்தோஷம், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது. வாழ்க்கை துணையோட மண்டை இடி. சனி சுக்கிரன் 2 சேர்ந்துட்டுனாவே ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை கொடுக்கும். நிறைய பேருக்கு தேவையில்லாத தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் வரும். அதுவும் பிரத்யார் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள், அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாமல் பார்த்துக்கங்க. இந்த ஒரு மாதம் முழுக்க அதை பார்த்துக்கணும். அதுவும் பெண்ணை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நீங்கள் லேடிஸாகவே இருந்தாலும் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே விடாதீங்க. அதனாலே பெரிய ஒரு பிரச்சனை கொடுத்துரும். அது பார்த்துங்க. அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தை சூரியக்கும் பொழுது சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகிகளுக்கு நல்லாயிருக்கும். அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூவராக சுவாமி வழிபாடு இந்த மாதம் முழுக்க பண்ணிங்கன்னா போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. திடீர்னு லோ சுகர் ஆகிறது, திடீர்னு இந்த பிபி டவுன் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இரவு நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை பற்றி இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கும். சந்தோஷம்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 90. பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். திருப்பாவை திருவம்பாவை இது 2யும் ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும். படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட
எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், துரோணகுண் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.